கிமு 1100 சவுல் இஸ்ரேலில் ராஜாவாக மாறுறார். சவுல் இஸ்ரேலில் ராஜாவாக மாறும் பொழுது அப்போ சாமுவேல் இஸ்ரேலில் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் சவுல். ஓகேயா? தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் சவுல். அப்போ கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறார். 1 சாமுவேல் 15:2 யாராவது வாசி. 150 வருஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாமுவேல் வராரு, சவுல் இஸ்ரேலில் முதல் ராஜாவும் வராரு. இப்போ சாமுவேல் கூட்டி சொல்கிறாரு ஆಮೇಲೆ, ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு வானத்தின் கீழே இல்லாத பிடிக்க அவனை நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 350 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, சாமுவேலே நீ போய் சவுல்கிட்ட சொல்லு, அமலேக்கர்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, போய் யாரையும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர், கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆர்டர் பாருங்கள். இப்போதும் நீ போய் அந்த 1 சாமுவேல் 15:3 இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றோடு விட்டு வைக்கக்கூடாது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். பார்த்தீங்களா? அமலேக்குக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம், தெய்வ தாட்சியம் என்ன பண்ண வேண்டாம், காட்ட வேண்டாம். இது வந்து கிமு 1100 நடக்குது. இந்த அமலேக்கர்களை ஆண்டவர் நினைச்சா ஒரு பூகம்பத்தை கொடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், கவிழ்த்து போடலாம். பெரிய அக்னியை வானத்திலிருந்து இறக்கி இந்த அமலேக்கர்களை எரித்து போடும்போது ஆண்டவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சவுலை வைத்து இதை வைத்து இந்த விஷயத்தை இவனை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பும் பொழுது அந்த விஷயத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதை செய்து முடிக்கணும். ஆனால் செய்யாமல் கடைசியில் மறுபடியும் சாமுவேல் தேடி வராரு. சாமுவேல் தேடி வந்து சவுலை திட்டுறாரு பாருங்க. எப்படி திட்டு, ரெண்டகம் பண்ணுதல் பெலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகார இது சரியாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இப்படி தான், ரெண்டகம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு இந்த கிறிஸ்டியன் ஃபீல்டில் இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையை தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிட்டு. சாமுவேல் சொல்லாமல் கொள்ளாமல் கோபத்தில் போகிறாரு, சவுலுக்கிட்ட வந்து பேசிட்டு திட்டிட்டு போகிறாரு. திட்டிட்டு போகும்போது சவுல் பின்னாடி வந்து சாமுவேலுக்கு சால்வையை தொங்கலை பிடிக்கும்போது அது வேணும்னு ஆண்டவர் அந்த சால்வையை கிழிச்ச உடனே அதை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். தோழன் என்று சொன்ன யார்? அடுத்த ராஜா யாரு? தாவீது. உம்முடைய தோழன் கிட்டத்தட்ட மருமகன் தான் பாருங்க. அமலேக்கு அழிக்க சொல்றாரு, இவன் அழிக்கவில்லை. கடைசியில் சாமுவேல் சொல்ற பாருங்க. 3 பேரும் 3 ஸ்தானத்தில் நிற்கிறாங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு ஸ்டாண்டு, சாமுவேல் ஒரு ஸ்டாண்டு, சவுல் ஒரு ஸ்டாண்டு. அந்த காலத்தில் அந்த கிமு 1100 கர்த்தர் இப்படி மனிதனோடு கூட போராடி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோட எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார் என்பது இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். கடைசியில் நீங்கள் உயிரோடு பிடிச்சிட்டு கொண்டு வந்தீங்கல்ல அந்த ஆகாது, அந்த அமலேக்கினுடைய ராஜா, அவனை என்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னாரு பாருங்கள். சாமுவேல் கத்தியெல்லாம் எடுக்க மாட்டார், ஆண்டவருடைய பிள்ளை சாமுவேல் கத்தி எடுக்க மாட்டார், சவுல் தான் கத்தி எடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கடைசியில் சாமுவேல் கத்தி எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. சாமுவேல் கத்தியை கையில் எடுத்தார் பாருங்க. சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்குனது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான், வெட்டி போட்டான். கத்தியை எடுக்காத சாமுவேல் கடைசியில் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை வெட்டி போடுவதற்கு கத்தியை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. இப்போதான் ஆண்டவர் சந்தோஷம், சரி நீயாவது செஞ்சு அப்படின்னு. சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை. அப்பா, கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாதபடினாலே சாமுவேலுக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு வருத்தம் பாருங்க. 2 பேருக்கும் கடைசியில் பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போச்சு. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். இந்த சவுலை அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல் தான். கடைசியில் 2 பேருக்கும் பிளவுண்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால. ஏன்னா சாமுவேல் ஆண்டவர் கூட நிற்கிறவர், அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதன்படி சொல்லுகிறவன் செய்கிறவர். ஆனால் சாமுவேல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நின்றுட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்த மரணம் வரையும் ஆசீர்வாதம் கையோடு. இந்த அமலேக்கர்கள் மீண்டும் ஒரு 350 ஆண்டுகள் கடைசியில் உயிரோடு இருந்தார்கள். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த அமலேக்கரை சவுல் விட்டு வைத்தபடினால இந்த சவுலை கொண்டது யார் தெரியுமா? சவுலுக்கு தலையை வெட்டி போட்டது யார் தெரியுமா?
தெரியாதா? அமலேக்கன் தான் வெட்டி போட்டான். அமலேக்கனை அழிக்கல, அமலேக்கின் கையாலே கடைசியில் சவுலுக்கு என்ன வந்து தெரியுமா? சாவு. சவுல் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு. தாவீதை அந்த ஈட்டி எடுத்து குத்துவதற்கு என்ன செய்தாரு? ரொம்ப விரட்டினார். மனிதர்கள் சுய சுபாவம் இல்லாதவர்களாக, ஜென்ம சுபாவங்களை மறந்து அந்தகார சுபாவங்களை உள்ளடக்கி வாழ்கிறவர்களாக இருக்கிறபடினால என்னென்ன விபரீதங்கள் பாருங்க. இந்த தாவீது சவுலுக்கு பயந்து சிக்லாக்கில் தாவீதும் தாவீதுடைய மற்ற மனிதர்களும் குடியிருந்தார்கள். குடியிருந்த காலத்தில் அமலேக்கியர்கள் வந்து இவர்களை மேற்கொண்டு இவங்களை எல்லாத்தையும் அவங்க தங்கியிருந்த கூடாரங்களை எல்லாம் சுட்டரிச்சுட்டு போயிட்டாங்க, நெருப்புச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது ரொம்ப கண்ணீர் விட்டாங்க இந்த அமலேக்கியர்களால். பாருங்க, சவுல் அன்னைக்கு விட்டு வச்சதுனால அமலேக்கியன் வளர்ந்தான். கடைசியில் தாவீதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்புறம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6வது வசனம், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்துடைய நிமித்தம் மனக்கிலேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ கூட இருந்த ஜனங்க தாவீதை கல்லறியணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் கூட இருந்து இப்படி ஒரு சக்ஸஸ் உண்டாகுது, ஒரு சக்ஸஸ். தாவீது பாருங்கள், ஆண்டவரோடு இருக்கிறவர். தாவீது கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தர் தாவீதுடன் இருக்கிறார். அதனால் ஒரு சக்ஸஸ். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 18வது வசனம் பாருங்கள், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் என்று காலம். இது வந்து எசேக்கியா ராஜாவுடைய காலம். எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் வாழ்ந்து சிமியோனியர்கள் அப்படிங்கிற அந்த இஸ்ரவேலர்கள் மீதி இருந்த அமலேயர்களை வெட்டி கொன்று அழித்து போட்டார்கள். கிமு 650 அமலேக்கிய இனம் அப்படி கர்த்தர் சொன்ன பிரகாரம் வானத்தின் கீழ் இல்லாதபடிக்கு என்ன செய்தது? அமலேக்கிய இனம் காணாமல் போனது, அழிந்து போனது. இதுதான் உண்மை, இதுதான் பைபிள். ஸோ நோ மோர் அமலேக்கியன். இப்போ அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் ஜெயித்து 3ஆம் தேவாலயத்தை அங்கே கட்டி அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை அங்கே உள்ள கொண்டு வந்து கிறிஸ்துவனுடைய வருகையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளிப்படுத்துவார்கள். அவங்கள வச்சு தான் அது நடக்கும். யூதர்களை வைத்து தான் கர்த்தர் பாவ மன்னிப்பை உருவாக்கினார். பார்த்தீங்களா? புறஜாதிகளுக்கு பாவ மன்னிப்பை யூதர்களை வைத்து யூதர்களோடு கூட வாழ்ந்து யூதர்கள் மத்தியில் தீர்ப்பு செய்யப்பட்டு மறித்து ரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பை உலகத்துக்கு உருவாக்கி வைத்தார். அதே மாதிரி அவருடைய 2ஆம் வருகையும் அப்படிதான். யூதர்களை நிற்க வைத்து, தக்க வைத்து, ஜெயிக்க வைத்து அவர்கள் மத்தியில் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இருக்கும். பைபிள் ஒருபோதும் போய் சொல்லாது. கர்த்தருடைய வேதம் மாறவே மாறாது. ஆகினால் வருகைக்காகவும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அமலேக்கினுடைய சுபாவங்கள் இல்லாதபடிக்கு தாவீதும் சுபாவங்களை உள்ளடக்கி வாழ்ந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் 2ஆம் வருகையும் எதிர்பார்த்து நீங்களே வாழ்ந்து. God bless you all. Thank you all.